நம்ம எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி கையாளுறதில்ல. நேரத்துக்கு தகுந்தது போல நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கு. அதாவது விரக்தியில் இருக்கும்போதோ, மனசு ஒரு வெறுத்து போய் இருக்கும்போதோ, யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட நம்மளை சீன்றது போல வார்த்தைகளை விட்டாங்கன்னா, நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்போடு சேர்த்து நம்மளோட வார்த்தை வீச்சுகளை நம்ம பிரதிபலிக்கிறோம். கண்ணா பின்னான்னு பேசுகிறோம். நம்மளோட மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, நம்ம குழந்தைகளோ துணையோ இல்லை நம்ம நெய்பர்ஸோ யார் ஒரு பெரிய மன்னிக்க முடியாத தவறு பண்ணால் கூட நாம் அவங்கள தட்டி கொடுத்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் வாலண்ட்ரியாக. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி நம்மளோட எண்ணங்களை நடவடிக்கையை ஃபோக்கஸ் பண்ணுறதில்லன்னு தெரியுது. எப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன கோடாக தெரியுதோ அப்போ நாம் மாறுபடுறோம். இப்போ மனநிலை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆக்ஷனை கொடுக்குறோம். இது நல்லதா, இது சரியா அப்படின்னு சிலர் உங்கள் குடும்பத்திலேயே சிலர் எப்பயுமே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ரிதம் தப்பாமல் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க தான் லௌகீகத்திலையும் ஞானியாக வாழ்கிறவங்க. அப்படி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் நாம் வாழும்போது எல்லா நேரத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்கும் போது நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்மளை மயங்க வைக்காது.